அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாற்று சுவாரஸ்யத்தில் சதி வழக்குகளை பற்றிய சில தகவல்கள். புரட்சிகரவாதிகளின் செயல்பாடுகளை ஒடுக்குவதற்காக போடப்பட்ட வழக்கே சதி வழக்கு, கான்ஸ்பிரசி கேசஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் 1908 முசார்பூர் சதி வழக்கு என்று அழைக்கப்படுவது டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் சுதேச போராட்டக்காரர்களை வன்மையாக ஒடுக்கியதால் டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டின் சாரியட் வண்டியின் மீது குண்டுவீச்சு நிகழ்வு நடைபெற்றது. இதில் குற்றவாளியாக கருதப்பட்டவர்கள் பிரஃபுல்லா சாஹிப் மற்றும் குதிராம் போஸ். இந்த வழக்கே பிரசித்தி பெற்ற வழக்கான அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்வு என்றும் இதை மணித்தலா குண்டுவெடிப்பு நிகழ்வு என்றும் கூறுகின்றோம். 1908 ஏப்ரல் மாதம் 30 இந்த வழக்கு நடைபெற்றது. அடுத்ததாக நாசிக் சதி வழக்கு 1909 நடைபெற்ற வழக்கு. ஏஎம்டி ஜாக்சன் என்பவர் அவர்களை ஆனந்த் லக்ஷ்மண் அவர்கள் கொலையுண்டதால் இந்த வழக்கு நடைபெற்றது. அடுத்ததாக டெல்லி சதி வழக்கு 1912 நடைபெற்ற வழக்கு. ஹார்டிஞ்ச் பிரபு அவர்களை கொலை செய்யும் முயற்சியே இந்த டெல்லி சதி வழக்கு என்று அழைக்கப்படுகின்றது. இதில் முக்கிய குற்றவாளியாக பசந்த்குமார் பிஸ்வாஸ், அமீர்சந்த் மற்றும் அவத் பிஹாரி என்பவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். மற்ற வழக்குகள் எல்லாம் பள்ளி பாட புத்தகத்தில் கான்பூர் சதி வழக்கு, காக்கோரி சதி வழக்கு, பேஷாவார் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு என்று அழைக்கப்படுகின்றது. இதில் கான்பூர் வழக்கு 1924, காக்கோரி சதி வழக்கு 1925, மீரட் மற்றும் லாகூர் சதி வழக்கு 1929 நடைபெற்றது. இந்த லாகூர் சதி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக பகத்சிங் அறிவிக்கப்பட்டார். பகத்சிங் மற்றும் அவர்களது நண்பர்களும் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக என்ற வார்த்தையை பிரசித்தி பெற்று பகத்சிங் முழக்கமிட்டார். இந்த புரட்சி ஓங்குக என்ற வார்த்தையை வடிவமைத்தவர் மௌலானா ஹஸ்ரத் மோஹனி என்பவரே. இந்த வார்த்தையை பிரபலப்படுத்தியவர் பகத்சிங். மீண்டும் இதேபோல் வரலாற்று சுவாரஸ்யத்தில் சந்திப்போம். நன்றி.